வந்தா கோயிலுக்கு போனா பிரச்சனை தீரும், கோயிலுக்கு போனா பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம இருந்தோம். இப்ப கோயில் பிரச்சனையே தீருதுப்பா, கோயிலுக்கு வந்த சோகமே மாறுதுப்பா. கோயிலினுடைய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு ரமேஷ் அவர்களை நேரமின்மை காரணமாக 3 நிமிடங்கள் சிறப்புரை வழங்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு 3 நிமிஷம் சொன்னதுனால மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், விடிஞ்சா இவர் நம்மளை பத்தி என்ன பேசுவாரு, அதுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்கிறதுன்னு தினம் முன்னாள் ஆண்டவர்களை எல்லாம் யோசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வார்த்தைகளால் வாழ்வீசி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், அரசியல் அனுபவம்னா என்னன்னு, வருங்கால தமிழகம் யார் கையில போக போகுதுன்னு முன்பே தொலைநோக்கு பார்வையோடு தீர்மானித்து நம்மோடு இணைந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும், மேலும் இந்த மேடையில் கலந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும், திரு விஜய் பாலாஜி அவர்களுக்கும், திரு சரத்குமார் அவர்களுக்கும், திரு ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும், மேலும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா 3 நிமிஷத்துல இப்பத்திலிருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்கம்மா. தமிழ்நாட்டிற்கு கடந்த 50 வருஷமா நம்ம நடந்த ஆட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எத்தனையோ ஆளுமைகள் ஆட்சி செய்த ஒரு மாநிலம். ஆனா கடந்த சில ஆட்சிகளாக, கடந்த சில 5 ஆண்டுகளாக உண்மையிலே நம்மை ஆள்வதற்கு ஒரு ஆளுமை வரமாட்டாரா, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் வரமாட்டாரா, மக்களுக்காக அவர் மக்களோடு நிற்க மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் யுகத்திற்கே உருவாகக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம எல்லாம் ஆசையோட கூப்பிடுற அந்த காலத்தை, அந்த ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார், மக்கள் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது வரலாற்று சாதனை. இந்த சாதனை அவ்வளவு சாதாரணமாக செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் வந்ததுக்கு பிறகுதான் கட்சியே ஆரம்பிச்ச என் தலைவர் சொன்னாரு, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியம் அதுதான் இதை உருவாக்குச்சு. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் பேர் இல்ல, ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணனா தம்பியா வீட்டுல ஒருவரா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒவ்வொன்றும் சத்திய வாக்காக என்று தமிழ்நாட்டில் பலித்திருக்கிறது. நிறைய சொல்றாங்களே இன்னைக்கு விமர்சனங்கள், தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கோம், நிர்வாகத்தை செட் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதிகாரிகள் எல்லாத்தையும் கடந்த ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நோக்கம் என்ன, ஊழலற்ற ஆட்சியை எப்படி உருவாக்குவது, திறமையான நிர்வாகத்தை எப்படி கொண்டு வருவதுன்னு அனைத்தையும் இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள இதற்கு முன்னால் ஆண்ட கட்சியான திமுகவிற்கு என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. தினம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, மேடை ஏறினாலே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மேடையில பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 2 வருஷம் தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஆகுது, வெறும் கவர்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, 2 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷம் தான் ஆகுது, என்ன செஞ்சுட்டு நீங்க வந்தீங்க, என்ன சேவை செஞ்சீங்க, என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, திரும்பவும் கேட்கிறேன், அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா சுதந்திரத்துக்காக?
அகிம்சை வழியில போராடினாரா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? எங்கள் தலைவராவது திரைத்துறையில் நடிகராக இருக்கும் பொழுது அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்து விட்டு அரசியலுக்கு வந்தாரு. அண்ணன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு வந்துட்டீங்க? எப்படி நீங்க வந்து துணை முதலமைச்சரா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? அப்ப யார பார்த்து கேள்வி கேட்கறதீங்க? 30 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 வருஷம் ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்த இன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். உடனே பெரியாரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் பெரியாரிஸ்டா? எதுக்கு தலைவர் அவர்கள் கோட்டு போடுறதுக்கு சொல்றாராம் பெரியாரிஸ்டா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாராம். உண்மையிலேயே பெரியாரிஸ்ட்னா யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள் யாருன்னு தெரியுமா? தந்தை பெரியார் அவர்களுடைய துணைவியார் யாரு தெரியுமா? அவங்க இந்த மதுபான கடைகளுக்கு எதிராகவும் கள்ளுக்கடைகளுக்கு எதிராகவும் எப்பேற்பட்ட போராட்டத்தை முன்னிறுத்தியவர் உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்க ஆட்சியில ஆண்டுதோறும் டாஸ்மாக் வருமானத்தை 50,000 கோடிக்கு உயர்த்தியவர்கள் நீங்கள். எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடி தாய்மார்களின் காவலனாக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப யாரு வந்து இன்றைக்கு தத்துவம் பேசுறது, யார் இன்றைக்கு கொள்கை பேசுறது, பெரியாரை பத்தி பேசுறது? சரி, உண்மையிலேயே நாங்க எல்லாம் சவால் விடுறோம். இந்த மேடையில இருந்து எங்களுடைய மாண்புமிகு முன்னோடியான அமைச்சர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்த ஜூனியர் அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க தைரியம் இருந்தா கொள்கை பேசி ஜெயித்து விட முடியும்னா நாங்க பாத்துக்கலாம். தந்தை பெரியாரை பற்றி பேசுறதுக்கு நாங்க தயார். அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். ஐயா காமராஜரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். அஞ்சலை அம்மாவை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். கொள்கை பேசுவதற்கு நாங்கள் தயார். நீங்க தயாரா? சும்மா வந்து எதையாவது மேடை கிடைச்சிச்சு மைக்கு கிடைச்சின்னு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. வாங்க கருத்தியல் ரீதியா மோதி பார்த்துருவோம், கொள்கை ரீதியா மோதி பார்த்துருவோம். எல்லாத்திற்கும் நாங்க தயாரா தான் வந்திருக்கிறோம். எல்லாத்திற்கும் நாங்க தயாரா தான் வந்திருக்கோம். இப்படிப்பட்ட பேச்சுகளை விட்டுட்டு இப்பதான் நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இருக்கோம் தெரியும் பொழுது நாங்க கேள்வி கேட்போம், நாங்க கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டுட்டே இருங்க. நீங்க கேள்வி கேட்க கேட்கதான் உங்கள் சாயம் வெளுத்து இன்னும் மேலும் 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 எங்கள் முதல்வருக்கு மக்களுடைய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு முன்னாடி அக்கா பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நான் யோசிச்சேன். அக்கா 50 கோடி 100 கோடி 20 கோடி எல்லாம் பேசினப்போ அப்படியே ஒரு செகண்ட் மேல பார்த்தேன். எங்களை மாதிரி தெருக்கோடியில இருந்தவர்களையும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி தலைவராக எங்கள் முதல்வர் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஒண்ணு சாதாரணமாலாம் வந்து இங்க நிக்கல. அவ்வளவு உழைப்பு இருக்குது, அவ்வளவு உழைப்பு இருக்குது. உண்மையிலேயே இந்த நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சல்லிக்கட்டு போராட்டத்துல மைக்க பிடிச்சி அந்த போராட்டத்துல நான் பேசின ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முதல்ல என்ன மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சு தலைவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு இந்த மேடையில அமைச்சராக நான் பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் என்னுடைய பொதுச் செயலாளர். எந்த கட்சியில எனக்கு முன்னாடி பேசும்போது அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் சொன்னார்ல, பொதுச் செயலாளரை ட்ரோல் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அண்ணன் ட்ரோல் விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும். அவரை மாதிரி இப்படி இருக்கக்கூடிய கடல் கோரி தொண்டர்களை மேடையாற்ற எந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் முடியாது. அப்ப அப்படிப்பட்ட உழைப்பாளிகளை கொண்டது நம்முடைய கழகம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் எல்லாரும் பல அரசியல் கட்சிகளுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சவர்கள், அரசியல் தெரிஞ்சவங்க, எங்களை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா எந்த பாகுபாடும் பார்க்காம எந்த தலை கனமும் இல்லாம உடனடியாக அந்த பிரச்சனைக்கு அந்த விஷயத்துக்கு எங்களை வழிநடத்தக்கூடிய அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க, சீனியர்ஸ். எந்த கட்சியில இருக்கும்? மத்த கட்சியில எல்லாம் வந்து பக்கத்துல உட்கார கூட விட மாட்டாங்க. எங்களை பாருங்க எப்படி சரிசமமா உட்கார வச்சு எங்களுடைய மூத்த தலைவர்கள் எப்படி அழகு பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான்
தமிழக வெற்றி கழகம் இந்த மாண்பும் இந்த மரியாதையும் இந்த சுயமரியாதையும் சமத்துவமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நெஞ்சில தட்டி தெரியுமா சொல்லுவேன். அதனாலதான் இன்றைக்கு மாற்று கட்சி தோழர்கள் எல்லாம் நம்முடைய கட்சியை நோக்கி வந்து நம்மோடு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்ற போல வந்தாரை வாழ வைத்து அழகு பார்க்க கூடியவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் கடந்த மேடையில் தலைவர் முன்னாடி சொன்னேன், எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கும் வருங்காலத்தில். உடனே பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜனநாயகமா அப்படின்னு. 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம்? 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம். அப்ப எதிரில் வர கட்சி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் சட்டமன்றத்தில். அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? அதைத்தான் நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். திரும்பவும் சொல்றேன், எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், இந்த சின்ன பசங்க வருங்காலத்தில் எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். நன்றி, வணக்கம். மிக சிறந்த முறையில் பட்டாசு பேச்சை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு அற்புதமான பக்குவ பேச்சினை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இங்கு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக மௌனத்தின் மூலமாக எல்லோரையும் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், சபை தலைவர், மாண்புமிகு அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் ஐயா அவர்கள், அரசியல் களத்தின் மிக அனுபவம் வாய்ந்த நிர்வாகி, இதோ உங்கள் முன்னால் சிறப்புரை நிகழ்த்துகிறார். சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு உறுதுணையாக நின்று தலைவரிடத்திலே அனுமதி பெற்று இந்த இயக்கம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கின்ற போது புசி ஆனந்தன் என்பதல்ல, பிசி ஆனந்தன் என்றே சொல்லலாம். எப்போதும் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் புசி ஆனந்தன் அவர்களே, நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளரும் தேர்தல் பிரிவுடைய செயலாளரும் நெடுஞ்சாலை மற்றும் பல்வேறு துறைகளை தன்னை எடுத்துக்கொண்டு அணியாற்றுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சுப்பனமாக இருக்கின்ற அன்பிற்கினிய அருமை சகோதரர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பை நல்கியது மட்டுமல்ல, உணர்ச்சியோடு நான் பிறந்தது என்னை பெயரை வைத்தது தான் என்று குறிப்பிட்டிருக்கிற மரகதற்கு உறுதுணையாக குமரவேல் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக தலைவரால் உருவாக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய என் நிலவல், என் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தன், கைத்தறி மற்றும் கதர்த்தூர் துறையினுடைய அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற அன்பிற்கினிய அமைச்சர் சரத்குமார் அவர்களே, ஜெகா அவர்களே, ரமேஷ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த அன்பிற்கினிய கழகத்தின் பொருளாளர், உணவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் வெங்கட்ராமன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் 6 மணிக்கு பார்க்கின்ற போது நம்மோடு இணைப்பு விழாவா, இது வெற்றி விழாவா என்கின்ற அளவிற்கு உருவாக்கி இருக்கிற வருகின்றிருக்கிற ஆற்றல் மிக்க சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து மாவட்டத்தில் சுரண்டு பணியாற்றி இருக்கிற அன்பிற்கினிய மாவட்ட கழக செயலாளர் பாலாஜி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன். புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்று தளபதியோடு அந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் எனக்கு தெரியும். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அறநிலைத்துறை சொல்லுகிற போது அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார். அர்ஜுன் அவர்கள் பேச இருக்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1972 புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொள்கிற போது அவருடைய இயக்கம் 100 நாட்கள் இருக்க போகிறதா என்று கேட்கின்ற போதுதான் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவியமோடு இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்கிற போது இந்த இயக்கம் எத்தனை நாளுக்கு இருக்க போகிறது என்று கேட்கின்ற போதுதான் 5 முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். இன்று தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக மக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர், அன்பால் அரவணைக்கக்கூடிய தலைவர், இந்திய நாட்டின் வரலாற்றில் இன்றைக்கல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற ஒரே எல்லோரும் சொன்னார்கள். இங்கே எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவரே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடித்த பெருமை இளைஞராக இருக்கிற உங்களிடத்திலே இருக்கிறது என்ற வரலாற்றை படைக்கிற இந்த இயக்கம் தான் நமது தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் இருக்கின்ற இடமே இல்லாமல் மக்களால் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் வேதனையாக இருக்கிறது. அதற்கு மேலே இங்கே எடப்பாடி பழனிசாமி நம்முடைய சின்னம் நின்றிருந்தால் அவரும் இன்றைக்கு போயிருப்பார். அதுதான் நடந்திருக்கும். இங்கே மரகதம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், குதிரை பேரம் என்று சொன்னார்கள். கொள்ளை பேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஒரு ஆட்சியை கொண்டு வரலாம் என்று சொன்னால் அதை தகர்த்திருக்கிற சக்தி நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற இன்றைய தமிழக முதலமைச்சர், என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதியால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. நானே குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் இங்கே சொன்னார்கள். பல பேர் பேசுகிற போது சொன்னார்கள், அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் நான் பார்க்கின்ற போது இந்தியாவிலே எந்த தலைவருக்கும் இன்றைக்கு இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இங்கே பேசுகிற போது எல்லோரும் நினைத்தார், இங்கே நின்று கொண்டிருக்கிற இளைஞர்களை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு வயதை பார்க்கிறேன். எல்லோரும் இன்றைக்கு 20 வயதிலிருந்து 25 தாண்டுகிற இளைஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அதைத்தான் காணுகிற போது மற்ற இளைஞர்களும் நான் பார்த்தேன், குழந்தைகளையும். 10 வயது குழந்தை எங்களுடைய தொகுதியில் ஒருவர் இருந்தார். அந்த குழந்தை ரமேஷ் என்கிற குழந்தை. அந்த குழந்தை அவர் பாட்டியை அழைத்து செல்கிறார். செல்லுகிற போது 8வது வார்டு கரட்டடிபாளையம் என்ற இடத்தில் அந்த பாட்டி இடத்திலே சொல்லுகிறான், விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். கையை பிடித்துக் கொண்டே ஓடுகிறான். அப்போது பூத்திலே இருக்கின்றவர், நின்று விடுங்கள், யார் அவருக்கு வாக்களித்தார் என்பதை நீ சொல்லிவிடுவாய், ஆகவே உன்னை அனுமதிக்க முடியாது என்று சொன்னவுடன் கீழே இருந்து பிறண்ட அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு பூத்தில் உட்கார்ந்து அத்தனை பேர் எழுந்துட்டாங்க பயந்துட்டு, என்ன நடக்க போகுதோ என்று. பாட்டி வாக்களித்து விட்டு விசில் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கேன் சொன்னதற்கு பிறகுதான் அந்த பையன் எந்திரிச்சான். நீங்க இப்ப 20 வயசுல இருக்கிறீங்க, 11 வயசுல இருக்கிறான், நாளைக்கு 18 வயசு ஆகிறவர்கள் அவன் வந்துருவான். ஆகவேதான் இங்கே சொன்னார்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றைக்கல்ல என்றைக்கும் அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக அவர் வருவார். அது யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இங்கே சொன்னார்களே, நான் படத்தில் வச்சிருக்கிறது அம்மா படம். தலைவர் ஒரு நாள் பார்த்தார், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே பார்க்கிறேன், நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால், வேலூருக்கு செல்கிற போது நான் அங்கே பார்த்தேன், எல்லோரும் சொன்னார்கள், நான் புரட்சி தலைவர் படம், தளபதியுடைய படம், அம்மா படத்தையும் வைத்து ஒரு இதே போல என்னுடைய மேல் பாக்கெட்டை வைத்திருந்தேன். அவர் அங்கே பஸ்ஸிலே இருக்கிற போது என்னை கூர்ந்து கவனித்தார். கூர்ந்து கவனித்ததற்கு பிறகு அடுத்த நாள் என்னை அழைத்தார். சார் வரீங்களான்னார். போய் அவரை பார்த்தேன். பார்க்கிற போது சொன்னார், நீங்கள் அம்மா படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதான் எனக்கு மகிழ்ச்சி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இவரை தவிர யாரும் இல்லை. அதைத்தான் நான் நின்று பார்க்கிறேன். மனிதனை இங்கே இருக்கிறது.
42 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு ஒரே நிமிடத்தில் என்னை தூக்கி எறிகிற போது என்னை தாங்கி பிடித்து இன்றைக்கு அமைச்சராக்கி இருக்கிற பெருமை நம்முடைய தளபதியை தவிர யாராலும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதற்காக இங்கே மரகதம் அவர்கள் சொன்னார், எனக்கும் எடப்பாடிக்கும் அந்த பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான். தலைவருடைய படம் இல்லை, அம்மா படம் இல்லை. அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே தன் படத்தை மட்டும் போட்டு புகழ் பாடிய ஒரே காரணத்தின் அடிப்படையிலே தான் அன்றைக்கு நான் குறிப்பிடுகிற போது அம்மா படம் தலைவர் படம் இல்லாமல் நான் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் எனக்கும் அவருக்கும் மோதல் ஏற்பட்டது. நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால், தலைவரை நம்பியவரில்லை, தலைவரோடு அவருக்கு வாக்களித்தவர்கள் அம்மாவோடு இருந்து அமைச்சராக்கியவரை கூட மறந்தவர் இவர். ஆகவேதான் இன்றைக்கு அவர் தேய்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே சொன்னார்களே, எல்லோரும் இன்றைக்கு சனிக்கிழமை ஆனால் எல்லா கட்சியிலிருந்து வர்றாங்க. இனி கட்சியே இருக்காது. அண்ணா திமுக என்று முழுகி போயிருக்கிற கப்பலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. முழுகி கொண்டிருக்கிற கப்பல். ஆகவே முழுகி கொண்டிருக்கிற கப்பலில் இருந்து மக்கள் திரண்டு வருகிறார்கள். அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வருகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார்கள், இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் வருவார்கள். ஆகவே நீங்கள் காத்திருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லவை தேய அறம் பெருகும், கெட்டதெல்லாம் குறையும் போது விலகும் போது அறம் பெருகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் அறம் பெருகி கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மாபெரும் இணைப்பு விழா. இந்த இணைப்பு விழாவில் அடுத்து சிறப்புரை நிகழ்த்துவதற்காக இங்கு அழைக்க இருக்கக்கூடிய நபர், அரசியல் அப்படின்றது விளையாட்டு கிடையாதுங்க. விளையாட்டுல அரசியல் கிடையவே கிடையாது. எங்களை மேடாட்சி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதோ உங்கள் முன்னால். தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, கழக பொருளாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு சரத்குமார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு விஜய பாலாஜி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஸ்வர் அவர்களே, செங்கற்பட்டு மாவட்டத்தின் கழக நிர்வாகிகளே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, மதுராந்தகம் மட்டுமல்ல செங்கல்பட்டுடைய ஒரு இணைப்பு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி மரகதம் அவர்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகி சிறுவதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பெயர் வைக்கப்பட்டு, அதாவது பொதுவா தங்கம், வெள்ளி, வைரம் அப்படிலாம் பேர் வைப்பாங்க. ஆனா புரட்சி தலைவர் அவர்கள் மரகதம்னு கரெக்டா பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா வைரத்தோட பெரிய ஒரு பொருள், ஒரு வேல்யூ வந்து மரகத்துக்கு இருக்கு. அது அவ்வளவு சாதாரணமா கிடைக்காது. அதோட அருமை யாருக்கு தெரியும்னா, உண்மையாவே நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு தான் தெரியும். அப்படி புரட்சி தலைவர் அவர்கள் நேசிச்சு வளர்ந்த குழந்தை புரட்சி தலைவி அவர்கள் எப்பொழுதும் அன்போடு வழி நடத்தக்கூடிய சகோதரி கடைசியில யார் கையில வந்திருக்குன்னா, தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் சொல்றதோடைய எங்கள் அண்ணன், எங்களுடைய அண்ணன் கையில கரெக்டா அந்த மரகதம் வந்திருக்கு, கிடைச்சிருக்கு கையில. அப்ப எங்க அண்ணன் முதலமைச்சர் அந்த மரகத்தை சும்மா விட்டுருவாரா?
ஒரு சாதாரண கல்லையே தூக்கிட்டு இன்னைக்கு வந்து ரமேஷ் சொன்ன மாதிரி கல்லையே தூக்கிட்டு வந்து கோட்டையில உட்கார வைக்கும் பொழுது ஒரு மரகதம் கிடைக்கும் பொழுது அப்ப என்ன மாதிரி வந்து திட்டங்களை யோசிப்பாரு. சகோதரி அவர்களே, நீங்கள் தனியா இருக்கன்னு யோசிக்காதீங்க. இந்த ஒரு இணைப்பு விழாவுக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் 7 அமைச்சர்களை பொதுச் செயலாளர்களுடைய தலைமையில் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தனியாக இல்லை, நாங்க உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு. நிறைய பேர் சொல்றாங்க. அண்ணன் கூட செங்கோட்டை என்ன சொன்னாரு, இன்றைக்கு தமிழகத்திலேயே மூத்த ஒரு அரசியல் ஆளுமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அதிமுகவை பத்தி நன்கு அறிந்தவர். அண்ணா சொன்னார், இப்ப அதிமுக என்கின்ற கப்பல் கவிழ்ந்துகிட்டு இருக்குன்னு. அண்ணன் கிட்ட ஒரு திருத்தம். புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக, புரட்சி தலைவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அதிமுக கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மூழ்க விடாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று. ஐயா இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார், அப்படி சொல்லுவோம். இன்றையிலிருந்து அப்படி மாத்திருவோம். புரட்சி தலைவர்களுடைய கொள்கையை மதுரை மாநாட்டிலேயே எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் மதுரை மாநாட்டுல எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் அரசியல் தலைவரா டிக்ளேர் பண்ணார். எப்ப? எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கிய பொழுது இந்த தீய சக்தி எப்படி ஒழிக்கணும், இந்த குடும்ப ஆதிக்கத்தை எப்படி ஒழிக்கணும், இந்த ஊழலை எப்படி ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் கட்சியை ஆரம்பிச்சு எவ்வளவு விஷயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களை என்னெல்லாம் வந்து கொடுமை பண்ணாங்களோ அவ்வளவு கொடுமையும் பண்ணாங்க. கரூர்ல இருந்து அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றார், 2 நாள்ல நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து 6 மாசம் அமைதியா மக்கள் தீர்ப்பை நாங்க வந்து வரவேற்று அமைதியா இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்கட்சியா நாங்க இருப்போம் சொன்ன அடுத்த நாள் மாறிட்டார். தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சது காரணம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமு. தமிழக வெற்றி கழகம் மக்களை வந்து கவர்ச்சினால மயக்கி ஜெயிச்சுட்டாங்க. 50 வருஷம் அரசியல்வாதி, உங்களுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? உங்க மகனுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை பேஸ் பண்ணாங்க. அதுல ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சர்மான் ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கனூல் ஒருத்தர், எல்லா ஆளும் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம், அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த 1 வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்தூள் மூலியமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல, ஆனா எனக்கு எதிர்த்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தர் காசு கொடுக்காம என்ன மாதிரி புரட்சி இது? பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய, அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 8 தலித் அமைச்சர்களை எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? சொல்லுங்க, வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? 50 வருஷம் ஆட்சி, கலைஞர் இருந்தாரு, அவரை மதிக்கிறோம், சமூக நீதி மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் நடத்தினாரு. தலித் சகோதரிக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணிப்பாரா? நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியிலிருந்து கேட்போம், மதுராங்கத்திலிருந்து கேட்போம். ஒட்டுமொத்த 99% தலித் சகோதரர்கள் திமுக எதிராக திரும்பி எல்லா கூட்டணிக்கு எதிராக திரும்பினாங்க. ஏன் திரும்பினாங்க? அவ்வளவு கோபம். அப்ப சமூக நீதினு சொல்லக்கூடிய
திமுக பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடியவங்களும் அம்பேத்கர் சொல்லிகளும் எந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, தீண்டாமை என்பது யாதெனில், என்னது, வாட் இஸ் அன்டச்சபிலிட்டி, the meaning of untouchability, தீண்டாமை என்பது யாதெனில் என்றால், ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் ஒருவன் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பிறப்பால், அது மதமோ ஜாதியோ ஜெண்டரோ பேதம் பார்த்து இவர்தான் அமைச்சர் இவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடிய பேதம் இருக்கே, அதுதான் தீண்டாமைன்னு சொன்னார். அந்த தீண்டாமையை தமிழக அரசியலில் முதல் முறையில் ஒழித்தது எங்களுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றை. நாங்கள் இதை ஆர்குமெண்ட் பண்ண நாங்க ரெடி. இது ஏன் திமுக செய்யல, இது ஏன் அதிமுக செய்யல? எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய அமைச்சரை பாருங்க. பெரியாருடைய கொள்கை என்ன? விகிதாச்சார பகிர்வு. அந்த விகிதாச்சார பதவிப்படி 25% தலித் மக்கள் இருந்தா 25% 8 அமைச்சர்கள் உருவாக்கியது எங்களுடைய சி. ஜோசப் விஜய் அவர்கள். இதை மறுக்க முடியுமா? இதை மறுக்க முடியுமா? திமுக குடும்ப ஆதிக்கத்துல இந்த குடும்பத்துக்கு காலில் விழுந்த அமைச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை உடைத்தது எங்களுடைய தலைவர். அடுத்தது மத பெரும்பான்மை பிஜேபியை எதிர்க்கணும், பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாம் பேசி பேசி டெல்லியில போய் உறவு வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது விஜய் விஜய் விஜய்னு. எங்க அண்ணன் பேரு மக்களுக்கு விஜயன்னு தெரியும். ஆனா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் போது எங்க அண்ணன் சொன்னாரு, ஏன் என் பேரை மறைக்கணும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னாரு, என்னுடைய பெயர் சி. ஜோசப் விஜய் தைரியமா சொன்னார். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தவன் தான், அதனால என்ன, என்னுடைய மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த தைரியம் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் கிடையாது. தேர்தல் அரசியலில் நான் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், எந்த தலைவரும் கிடையாது. தேர்தல் நடக்கும் போது பெரியார் போட்டோ மறைச்சிருவாங்க. இதுதான் தமிழ், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பேசவே மாட்டாங்க பெரியாரை பத்தி. அம்பேத்கரை பத்தி திமுக பேசியிருக்கா இன்னைக்காச்சும்? புரட்சி தலைவர் சொல்லி, அதாவது புரட்சியாளர் சொல்லக்கூடிய அம்பேத்கரை பத்தி இதுவரைக்கும் திமுக ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்கா? எங்களுடைய கட்சியுடைய ஆபீஸ்ல அம்பேத்கருடைய சிலை இருக்கு, அறிவாலயத்தில் சிலை இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? சொல்லுங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே. இல்ல உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்பேத்கரை பத்தி 4 வரி பேச வரியுமா? 4 வரி நான் ரெடி. இன்னைக்கு ஒரே மேடையில் உட்காருவோம். புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடி, நாங்க ரெடி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் ரெடி. கொள்கையை பத்தி பேசுறதா இருந்தா நான் என்னோட தடி கூப்பிட்ட இது வரைக்கும் வரதே கிடையாது. அப்ப கொள்கையை பத்தி பேசக்கூடிய திமுக இன்னைக்கு கொள்கை இழந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூட யார் இருக்கிறா? மிகப்பெரிய கொள்கை வாழை திரு செந்தில் பாலாஜி. அவருக்கு 10 ரூபாய் தவிர எந்த கொள்கையும் தெரியாது. இவங்க 5 வருஷமா ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அவரே வந்து பேட்டி கொடுக்கிறாராம், 10 ரூபாய் ஏன் வந்து ஒழிக்கலன்னு. எவ்வளவு பெரிய திருட்டுதனம் பாத்தீங்களா? அப்ப என்னுடைய சகோதரர் ரமேஷ் பார்த்து பேசுறாரு. அவரு வந்து அவருடைய சமூகத்தை பேரை சொல்லி சொல்றது. நான் ஏன் அந்த சமூகத்தை பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நாங்கள் உண்மையான சமூக நீதி காவலர்கள். ஏகிட்ட போராட்டத்தில் பொதுச்செயல் ஐடி தலைவர் கண்டால பட்டு இன்னைக்கு வேட்பாளராகி அமைச்சராகி இருக்காரு. அவர் ஜாதி பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் கஷ்டப்படும் பொழுது எங்களுக்காக ஒவ்வொரு டிவிலையும் பேசி தலைவருக்காக பேசக்கூடிய ஒரு தம்பியா எடுத்துட்டு போய் இன்னைக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் அண்ணன் கூட கஷ்டப்பட்டாரு எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இங்க கூட அமைச்சர்கள்லாம் சும்மா வரல, ரெக்கமெண்டேஷன்ல வரல. எங்களுடைய அண்ணன் உணர்வு ரீதியாக ஒவ்வொருத்தையும் இந்த இடத்துல இந்த அமைச்சர் இருந்தா அவர் செய்வாரு அப்படின்னு டிக் பண்ணி இருக்கிறார். இப்ப கொள்கை பேசுறவங்க திமுகன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அதை என்னைக்கே உடைச்சிட்டாங்க. ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடைசியில பெரிய அரசியல் என்ன தெரியுமா? ஒரு சாமானியன், ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு ஏழையிலிருந்து வந்தவங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? 50 வருஷ வரலாற்றுல ஒரு சாதாரண ஏழை ஆக முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? அப்ப 108 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே, அந்த வெற்றியை நான் சொல்றேன். மித்த எல்லா தொகுதியும் திமுக 40 50 கோடி செலவு பண்ணுச்சு.
இன்க்ளூடிங் கொளத்தூர் தொகுதியில வந்து செலவு பண்ணாங்க, இன்க்ளூடிங் சேப்பாக்கம் தொகுதியில செலவு பண்ணாங்க தன்னுடைய மகனுக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய 108 பேர்ல 10 லட்சம் 15 லட்சம் கூட செலவு பண்ணாம அந்த 108 எம்எல்ஏ தமிழக மக்களும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வெற்றி! உலக வரலாற்றில் நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். 1967 அண்ணா உருவாக்கும் பொழுது ஆட்சி மாற்றம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக இளைஞர்களால் மாற்றப்பட்டது. 77 எம்ஜிஆர் ஐயோ என் பிள்ளைய கருணாநிதி ஐயா அடிக்கிறாங்களே, அதனால இந்த மகனுக்கு ஓட்டு போடணும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் 2026 என்ன தம்பி நடந்துச்சு? கரூர் மக்களுடைய படுகொலைக்கு அப்புறம் பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து என் புள்ள திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா வேணும் அப்படின்னு அன்போட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த வரலாறு தமிழக வரலாற்றில் இதான் முதல் முறை. அப்படி இருக்கும்போது இந்த அன்பையும் நம்பிக்கையும் உடைக்க முடியுமா? போலி பிரச்சாரம் முடியுமா? திமுக போலி பிரச்சாரம் 30 நாள் ஆயிருக்கு. 30 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க திமுக. என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்குனீங்க சொல்லுங்க? இதே மதுராந்தகத்துல 45% ஸ்லம்ஸ் இருக்கு, மாத்தினாங்களா? குடிசை பகுதிகள் இருக்கு, மாத்தினாங்களா? 30 நாள் என்ன திட்டங்கள் செய்யணும்னு எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பிரீஃபிங் கொடுத்துட்டு இருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்படைன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய கால நேரங்கள் தான் ஆகும். அதை எக்ஸிகியூஷனுக்கு ஒரு டைம் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் சூழ்நிலை என்ன? இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை திமுகவுடைய மு.க. ஸ்டாலினோட தோல்வியை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை விலைக்கு வாங்கி அங்க விசில் சிம்பிள் இல்லாம பார்த்துக்கிட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய சூழ்ச்சி வரலாறு. இந்த சூழ்ச்சியை எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் மக்கள் கடுமையாக, அதுவும் அதிமுக இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. ஏன் வராங்க? திமுகவும் அதிமுகவும் என்றைக்கோ ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப கூட பாருங்க, நேற்று மீட்டிங்ல அவருடைய மகனை அடுத்த பொறுப்புல கொண்டு வரதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒரு மகன் கட்சி, அதிமுக ஒரு மகன் கட்சியா அடுத்தது மகன் கட்சி உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு இணைப்பு விழா கூடி நடக்க போகுது. திமுகவுடைய திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய திரு மிதுன் அவர்களும் இணைந்து ஒரு இணைப்பு விழாவை கூடி சீக்கிரம் உருவாக்க போறாங்க. இதுதான் இன்னும் 1 வருஷமோ 6 மாசமோ இல்ல 29 முன்னாடியோ. அப்ப இப்படி ஒரு அரசியலை அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நன்றாக புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, புரட்சி தலைவி அம்மாவுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பு இருக்கு பாருங்க. அது ஒரு அன்பான ஒரு எமோஷனல் இணைப்பு விழா. ஒவ்வொருத்தரும் ரொம்ப நம்பிக்கையா வராங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை வரும் பொழுது நம்பிக்கையா வராங்க தமிழ் வெற்றி கழகத்துடைய அலுவலகத்திற்கு. அண்ணன் பொதுச்செயலாளரும் தலைவர்கிட்டையும் நாங்க நேத்து ரிக்வெஸ்ட் வச்சோம். இந்த இணைப்பு விழா எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். அந்தந்த மாவட்டங்கள் அங்கங்க நடக்கணும். அந்த இணைப்பு விழா எதற்காக? புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது. 30-40 வருஷமா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். அப்படி ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டரும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் போனாரு பாருங்க, அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் பதவியை கொடுத்தது போய் திமுக சேரும் பொழுது திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க? பெரிய துரோகி. பாத்தீங்களா? இதுக்காக தான் நான் சொன்னேன் ஓபிஎஸ் அவர்களை நம்ம கட்சியில சேர்த்துக்க கூடாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே பேசவே இல்லை பாருங்க. இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இதை பத்தி அது பேசவே இல்லை. நாங்க திமுக பேசவே இல்லை, பேச்சுவார்த்தை சொல்லட்டுமே, சொல்ல முடியாது. ஏன்னா 47 எம்எல்ஏக்கள் முன்னாடி ஓப்பனா பேசியிருக்காரு. அப்ப இந்த அநியாயத்தை, சூழ்ச்சியை எதுக்காக உருவாக்கினா ஒரே ஒரு வார்த்தை தான்,
திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக, எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு எதிராக. அப்ப நாங்கெல்லாம், நான் ஒரு தம்பி, இந்த மாதிரி கோடானு கோடி தம்பி இருக்காங்க, அவரு மேல கை வச்சா நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எல்லா அரசியலுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். எங்க அண்ணன் மேல கை வச்ச ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரமேஷ்ல இருந்து இங்க கூட ஒவ்வொரு தம்பியில பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்க அண்ணன் வெறும் முதலமைச்சர் கிடையாது, ஒவ்வொரு தாய்மார்களுடைய நம்பிக்கை. இந்த ஆட்சியை எப்படி தாய்மார்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியை பாதுகாக்க கோடான கோடி தம்பிகள்ல ஒரு ஆளா நாங்களும் இருந்து, நானும் இருந்து, இங்க கூட எல்லாரும் இருந்து அதுக்கான பாதுகாப்பை நாங்கள் உருவாக்குவோம். திமுகவுடைய சூழ்ச்சி அரசியலை கடுமையாக நாங்கள் எதிர்கொள்வோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த சூழ்ச்சி அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்கொள்வோம். அதனால இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது எல்லா அதிமுக தொண்டர்கள், நான் சொன்ன அப்பயே சொன்னோம், 90% அதிமுக நிர்வாகிகள் இங்கதான் வருவாங்க, இங்கதான் வருவாங்க, திமுக சேர மாட்டாங்க. திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் செய்த தவறை எந்த உண்மையான அதிமுக தொண்டரும் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டாங்க? அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் பழனிசாமி செய்த தவறை எந்த காலத்திலும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சேலையை கிழித்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் சேருவாரா? திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களே, நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு திமுக பேச்சுவார்த்தை நடத்துனீங்களே, உங்களுடைய குல தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்றீங்களே, எப்படிங்க பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? எப்படி? நீங்க தான் சொல்றீங்களே, நான் 1989 இருந்து அம்மா கூட இருக்கிறேன்னு, 87 இருந்து அம்மா கூட இருக்கிறேன்னு. அப்ப நீங்க பாத்திருக்கீங்கல்ல, சட்டசபையில அம்மாவோட சேலையை கிழிச்ச ஒரு இயக்கம் திமுக நீங்க பாத்திருக்கீங்களே. அப்ப அம்மா உங்க மைண்ட்ல இருந்து போயிட்டாங்களா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போயிட்டாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. அப்ப எப்படி நீங்க திமுக சேர்ந்து பேசுனீங்க? நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா? இல்ல உதயநிதி அவர்களை முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா? நீங்க ஒரு கடவுள்னு சொல்லக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கக்கூடிய அதிமுக இயக்கமா இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் 87 இருந்து 89 இருந்து கட்சியில் இருக்காருன்னா, சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா, அப்ப தெரிஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு சின்னம்மா சசிகலா மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா பொதுச் செயலர் ஆக்கி விட்டது சின்னம்மா சசிகலா அம்மா. ஆனா முதலமைச்சர் ஆன உடனே அந்த சின்னம்மாவை வெளியே அமிச்சிட்டு எனக்கும் சின்னம்மாவுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டார். இவ்வளவு வீடியோ இருந்து அப்ப எங்கெல்லாம் துரோகம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் துரோகம் செய்து கடைசியில் அதிமுகவுக்கும் துரோகம் செய்து திமுகவோட எப்படி திமுக ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இணைந்தாரோ கடைசியில திருப்பியும் கட்சியை கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்கான வேலை செய்யும் பொழுது புரட்சி தலைவியோட உண்மையான ஆன்மாக்களை நம்பக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய ஒரே விஷயம் தமிழக வெற்றி கழகம் தான், எங்களுடைய தலைவர் தான். எங்களுடைய தலைவர் திரு சி ஜோசப் விஜயர் மற்றொரு எம்ஜிஆர், புதிய எம்ஜிஆர். இதுதான் மக்கள் நம்பினாங்க. நாங்க திருப்பி பதிவு பண்ண 35% அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டும் இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் இங்க திரும்பினாங்க. அதனால்தான் 35% வந்துச்சு. எல்லா தாயர்கள் மாறினாங்க. என்னோட தொகுதியிலேயே அதிமுக ஓட்டு அப்படியே எனக்கு வந்துச்சு. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப 2 பேரும் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. முக்கியமாக பெண்கள் பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும் பொழுதோ, தூத்துக்குடியில பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுதோ 36 மணி நேரம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஆனா இந்த ஆட்சியில பிரச்சனைன்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க. ஆனா திமுக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 30 நாள் சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா? 30 நாளுக்குள்ள சட்டம் ஒழுங்கை எப்படி எல்லாம் உருவாக்க முடியும்? சிங்க பெண்கள் படை, காவல்துறையுடைய ஒட்டுமொத்த மாற்றம், திமுக அதிகாரிகள் இந்த குடும்பத்துக்கு மட்டும் சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 9 மணிக்கே வந்து நைட் வரைக்கும் பகல் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருந்து ஒவ்வொரு அட்மின் நிர்வாக ரீதியான மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க.
அப்ப கடுமையான நடவடிக்கைகளை முதல்ல பெண்கள் பாதுகாப்புக்காக எங்களுடைய தலைவர் வந்து உருவாக்கிட்டு இருக்கார். ஆனா 30 வருஷம் இவங்க உருவாக்கின ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் 5 வருஷமா என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கான முக்கிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறது. பொய் பிரச்சாரம் 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணி பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறது. ஒன்னே ஒன்னு திருப்பி பதிவு பண்றேன். திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை செய்திச்சாலைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மக்கள் தூக்கி எறிஞ்சு அதனால இன்றைய அரசியல் சூழ்நிலை நாங்கள் திருப்பியும் பதிவிடும். 2 கட்சியும் ஒன்று இணைந்து தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி இந்த ஆட்சியை அகற்ற முடியுங்கிறது ஒரே குறிக்கோள். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே குறிக்கோள் தெரியுங்களா? இந்த ஆட்சியை எப்படி அகற்றணும், இந்த ஆட்சியை எப்படி கவுக்கணும். இது தவிர அவருக்கு எந்த திரு உதயநிதி அவர்களுக்கு என்ன குறிக்கோள் நினைக்கிறீங்க? எதிர்கட்சியா இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கும் இது வரைக்கும் 5 வருஷத்துல மொத்தமா அடிச்சு 50,000 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. எந்த எம்எல்ஏவை காசு கொடுத்து தூக்கலாம், எந்த கட்சியை உடைக்கலாம். அண்ணன் திருமானனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்றேன். நேற்று டிவில இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பொழுது வேணாலும் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து விலகிடுவோம், அப்படி கூட வந்து நாங்க ஏத்துக்கூடாதா? அவர் மேல விமர்சனத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். அவர் நெகட்டிவா பேசல. எங்களுடைய கட்சி உயர்நிலைக்குள்ள என்ன முடிவெடுக்குமோ நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருப்போங்கிற ஒரு பதிவை பண்ணாரு. அந்த பதிவு இன்னைக்கு திமுகனால சோசியல் மீடியால வந்து வளர்த்தெடுக்கப்பட்டு ஏதோ தமிழக வெற்றி கழகத்திற்கும் விசிகேக்கும் ஏதோ சண்டை மாதிரி ஒரு விஷயத்தை இன்னிலிருந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமானன் மதியானம் பேசின, நேத்து பேசின, அவர் சொன்ன வார்த்தை விடுதலை சிறுத்தைகளால் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான ஆபத்து வராது, எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். திமுகவுடைய சதி செயல்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்பயோ அவர் சொல்லிட்டார். அதனால நம்மளுடைய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய திமுகவுடைய இருக்க சதி செயலுக்கு நம்ம வந்து எப்பயும் தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த அணி இருக்கு பாருங்க. நான் திருப்பியும் பதில் சொல்றேன். இந்த ஆட்சிக்கு ஆபத்து வரணும்னு இந்த அமைச்சரை உருவாக்கல எங்களுடைய தலைவர் அவர்கள். அன்றைக்கு கடைசி அமைச்சரவையில ஐஎம்எல் இருந்து இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆகும் பொழுது இஸ்லாமிய சகோதரர்களுடைய 60 வருஷ கனவு, ஐஎம்எல் 60 வருஷ கனவு ஒரு அமைச்சர் ஆகிறது ஒரு கட்சியில இருந்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கனவு 40 வருஷம் அதிகார பகிர்வு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு. அப்போ ஒரு தலித் சகோதரர்கள் அமைச்சரா வரணும், விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரா வரணும், அவங்களுடைய கனவு. அவர்களுடைய கனவை தூய்மையான உள்ளத்துடன் நிறைவேற்றும் நினைத்தவர் எங்களுடைய தலைவர். இதுதான் உண்மை. அமைச்சரவையில் சேர்க்கக்கூடியது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு பாதுகாப்புக்கு கிடையாது. எங்களுடைய தலைவர் நாளைக்கு தேர்தல் கூட தனியா எதிர்த்து நிற்பார். எங்களுடைய தலைவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய தலைவர் நாளைக்கு தேர்தல் கூட மக்கள் முன்பு நான் உண்மையாக இந்த 30 நாள் ஆட்சி செஞ்சேன், 30 வருஷம் திமுக செய்யாதத எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் செஞ்சிருக்காரு இந்த 30 நாள்ல. இப்ப நான் பட்டியல் போட்டு காமிக்கிறேன். இதுல தவறு இருந்தா திமுகவுடைய மு க ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் தவறுன்னு சொல்லட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய பிரசிடன்ட் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தவறு சொல்லட்டும். நம்பர் 1, 2021 முன்பு ரெட்ஜைன்னு ஒரு நிறுவனம் கிடையவே கிடையாது, ஊழல் எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க. 500 கோடி 1000 கோடி பட்ஜெட் எடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது, இதுதான் ஊழல். கண்ணு முன்னாடியே ஊழல். அப்ப ரெட் ஜெயினோட ஆதிக்கம் ஒழிஞ்சுச்சா? ஏன்னா அரசு நிர்வாகம் மாறிடுச்சு. அதற்கப்புறம் நீங்க ஒரு லேண்ட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் பத்திரம் பண்ணா எவ்வளவு காசு கேட்பாங்க? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல காசு கேட்கறாங்களா? டிடிசிபில காசு கேட்கறாங்களா? ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய துறை தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அதை வச்சுனா 10% கேட்டாரு. முதலமைச்சர் ஃபண்ட் ஒன்னு இருந்துச்சு பாருங்க, முதலமைச்சர் குடும்பம்னு ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, அதை ஒழித்தது எங்களுடைய தலைவர்.
கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுங்க. அது என்ன முதலமைச்சர் ஃபண்ட், அது என்ன முதலமைச்சர் குடும்பத்தோட ஃபண்ட். எனக்கு 1 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை இந்த 30 நாள் நிறைவேற்றிருக்காரு. எல்லா கான்ட்ராக்டையும் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இங்க இருக்காங்களே, இன்றைக்கும் வறுமையில தான் இருக்கிறாங்க. உண்மையிலே ஆட்டி காசுல நினைச்சு அவங்க கோடிக்கணக்கு சம்பாதிக்க முடியும். தலைவர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவளி. இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் காசு வாங்கி நிரூபிக்க முடியுமா? கட்சியே அப்படிதான் இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்ன அண்ணா இருக்காரு பாருங்க, அதே மாதிரி நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க சும்மா பேருக்கு வந்து பேசிக்கிட்டு, திமுக ஆட்சியில கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்துச்சா? கடமை இருந்துச்சு. இந்த குடும்பத்துக்கு போய் வணக்கம் சொல்லிட்டு கை கட்டிட்டு தான் கடமை. இதுதான் இவங்களுடைய அரசியல். அப்ப இந்த ஊழல் எல்லாம் இந்த 30 நாள் ஒழிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. தைரியம் வேணுமா வேணாமா? இது எங்க தலைவர் செஞ்சிருக்கார். முதல்ல ஊழலை கிளீன் பண்ணிட்டு இருக்கார். பெண்கள் பாதுகாப்பு உருவாக்கிறதுக்கு காவல்துறை சீரமைச்சிட்டு இருக்கார். ஒவ்வொரு நிர்வாகத்தையும் பார்த்து 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 அவரே பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு பிரீஃபிங் பண்ணிட்டே இருக்காரு. இது என்ன, இந்த தப்பு என்ன, ஒரு சோசியல் சின்ன அப்டேட்டுக்கே ரியாக்ட் பண்றார். ஒரு ஊர்ல பஸ் இல்ல, அடுத்த செகண்ட் அடுத்த நாள் பஸ் போயிருச்சு. இதெல்லாம் எங்களுடைய தலைவர் செஞ்சிட்டு இருக்கார். அதனால இந்த ஒரு ஆட்சி, உண்மையாக சொல்றேன், முன்னெல்லாம் பேருக்கு சொல்லுவாங்க இது ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும், பொற்கால ஆட்சின்னு. இந்த பொற்கால ஆட்சியில பெரிய பெரிய வார்த்தைகள். இது தாய்மார்கள் ஆட்சியாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அம்மா என்ன நினைக்கிறாங்களோ எங்க தலைவரை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்ப அதை இந்த அரசை பாதுகாக்கக்கூடிய அரசியல் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அந்த அரசியலை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனும் சரி, ஒரு தம்பியா இருந்து நாங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லா தம்பிகளும் எங்களுடைய தலைவருடைய குறிக்கோளை பாதுகாப்பதற்கு எல்லா விதமான திமுகவுடைய அரசியல் சூழ்ச்சிகளையும் நாங்கள் எப்படி எதிர்கொள்ள எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கு அரசியல் தெரியாமல் எங்களுக்கு அரசியல் தெரியும். நல்லதும் செய்ய தெரியும், இந்த கெட்டதை எப்படி எதிர்நோக்கணும் தெரியும். அதனால சகோதரி அக்கா மரகதம் அவர்களுக்கு நான் சொல்றது, நீங்கள் உண்மையான ஒரு மரகதம். எந்த காசையும் எதிர்பார்த்து நீங்க வரல. எந்த காசையும் நீங்க எதிர்பார்த்து வரல. அதுக்கு ஒரு துணி வேணும். 15 நாள்ல ஒரு எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ரிசைன் பண்ணி எதிர்காலம் எப்படி இருக்கும், கடுமையாக போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு, இந்த மாவட்டத்தில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க அது ரிசைன் பண்றதுக்கு ஒரு துணிவு இருக்கணும். அந்த துணிவு எங்க தெரியுமா வந்துச்சு? எங்க அண்ணன் சி ஜோசப் விஜய் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை தூக்கி போட்டாங்க. அப்ப எங்களுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு, ஒரே வார்த்தை சொல்லுவார், ரொம்ப பேச மாட்டாரு. நீங்க நம்பி வந்துகிட்டீங்க, நான் பாத்துக்குவேன், அவ்வளவுதான் அண்ணன் எப்பயுமே பேசுவார். இப்படி செங்கோட்டை என்ன முத வரும்போது ஒரே வார்த்தை சொன்னார். அண்ணன் கேட்டு பாருங்க, நம்பி வந்துட்டீங்களே நான் பாத்துக்கிறேன். அந்த அந்த ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரே தலைமை தமிழ்நாட்டில் இந்த தலைமை தான். மித்தவங்க எல்லாம் நான் நிறைய பயணிச்சு பார்த்துட்டேன். அதனால செங்கல்பட்டு இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுவோம், அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்தன் சொல்கிறோம், எல்லோரும் இந்த குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் அவர்களுடைய புரட்சி தலைவி அவர்களுடைய கொள்கைகளும் அவருடைய கனவும் இன்னும் முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மளால முடிக்க முடியும். எல்லோரும் இணைந்து முடிக்க முடியும். நம்ம எல்லோரும் இணைந்தால், அதிமுகவுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றிகளும் தொண்டர்களும் இணையும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் 99% ஜெயிப்போம். 99%. வரக்கூடிய தேர்தல்களில் குறைந்தபட்சம் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 60% தமிழக வெற்றி கழகம் கூட்டணியும் ஜெயிக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய தொண்டர்களும் புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கிய தொண்டர்களும் எவ்வளவு வலுவானவர்கள் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய வலுவை எங்களுடைய தலைவர் எப்படி பயன்படுத்தணும் தெரியும். ஒரு சாதாரண ஆதவர்ஜனாவை கொண்டுட்டு வந்து கட்சியில இணைத்து ஆதவர்ஜனாவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு பயன்படுத்தும் பொழுது, ஆனந்தன் ஒருத்தர் பழனிசாமி வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைச்சு பயன்படுத்தும் பொழுது, தம்பி ரமேஷ் அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர், இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சரி, அவரை கரெக்டா பயன்படுத்தும் போது எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் உங்களை பயன்படுத்த மாட்டாரா? சொல்லுங்க, உங்களை பயன்படுத்த மாட்டாரா? அண்ணன் செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்தினாரு? ஒட்டுமொத்த வெஸ்டர்னுக்கு இன்சார்ஜா போட்டாரு.
எங்க தலைவருக்கு அண்ணன் அவர்கள் நிறைய பேர் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அரசியல் தெரியாது, கொள்கை தெரியாது, கவர்ச்சி இருக்குன்னு. அப்படி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அப்படி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டே இருந்தா நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றுட்டே இருப்போம். அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க புலம்புறதா அவங்க வேலை. இப்படி புலம்பிட்டே இருந்தாங்க. குளத்தூர்ல வேலையை முடிச்சிட்டோம். அடுத்தது சேப்பாக்கத்துல முடிக்கணும். அதையும் முடிச்சிடும் கூடிய சீக்கிரத்தில் வர தேர்தலில். அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வாருங்கள், நம்மலாம் ஒரு குடும்ப உறவா இருந்து ஒரு அரசியல் பயணம் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம். இதெல்லாம் ஒரு, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இதெல்லாம் ஒரு குடும்பம். நம்மலாம் ஒரு அழகான ஒரு பயணமா இருக்குங்கிறத சொல்லி உங்களோடு சேர்ந்து நான் பயணிக்கிறோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த மாபெரும் இணைப்பு விழாவில் கிட்டத்தட்ட மதுராந்தகம், செய்யூர், செங்கல்பட்டு, திருப்போரூரை சார்ந்த 35,000 பேர் நிர்வாகிகளோடு உறுப்பினர்களும் இணைய வந்திருக்காங்க. அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் மரகதம் அப்படின்ற அந்த பெயர் தான். மரகதம் அக்கான்னு தான் எல்லாருமே கூப்பிட்டு நான் பார்த்திருக்கேன். மரகதம் மேம், மரகதம் அம்மா அப்படின்னு யாருமே பிரித்து அவங்கள பார்த்தது கிடையாது. எப்ப போனாலுமே களமிறங்கி செயல்படக்கூடிய எங்களுடைய மரகதம் குமரவேல் அவர்கள் இனி நீங்க போகும்பொழுதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் உங்கள் பின்னின்று அரசு சேவைகளோடு உங்களுக்கான பாதுகாப்பை வழங்கும். அப்படிப்பட்ட மாண்புமிகு திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள் நம்மளுடைய அமைச்சர் பெருந்தகையினருக்கு அன்பினை பரிமாறும் தருணம் இது. நினைவு பரிசாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எல்லோரையும் காக்கும் வெள்ளி சூலத்தினை நினைவு பரிசாக வழங்குகின்றார். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறல் கொடுக்கலாம். அடுத்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு விளையாட்டுத்துறையை சார்ந்தவர் என்பதனால நிமிர்ந்து போராடக்கூடிய, யார் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளையை நினைவு பரிசாக வழங்குகின்றார். அடுத்ததாக நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு காக்க காக்க வெற்றிவேல் முருகன் காக்க என்று காக்கும் தெய்வமாகிய கலியுக கடவுளாகிய திருச்செந்தூர் முருகனினுடைய சிலையை நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகையினர் அனைவருக்கும் மரியாதையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. திருமதி மரகதம் குமரவேல் அவர்களினுடைய கரங்களால் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர் பெருந்தகையினருக்கும் ஒவ்வொரு முக்கிய நபருக்கும் அன்பினை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புத தருணம் இது. மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் இருக்கையில் அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த மேடையில் இந்த இணைப்பு விழாவில் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வெளிப்படை பேச்சு கலைப்பற்ற களப்பணியாளர் மரியாதைக்குரிய டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்தையா அவர்கள் இதோ உங்கள் முன்னால். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் KS அவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சகோதரர் வெங்கட்ராமன், மாண்புமிகு கைத்துறை மற்றும் கலைத்துறை அமைச்சர் சகோதரர் பாலாஜி, மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் சரத்குமார்,
சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரி திருமதி ஜெகா, மாண்புமிகு இந்து சமயாளர் அறநிலைத்துறை அமைச்சர் சகோதரர் ரமேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அபிஷேக், ஹரிஷ், சகோதரி காமாட்சி, அருள், பூந்தமல்லி பிரகாசம், தென்றல் குமார் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எம்.எஸ். பாலாஜி, மாவட்ட இணைச் செயலாளர் ஜான் ரமேஷ் ராஜேஷ், மாவட்ட பொருளாளர் சபரி மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், நகர தலைவர் பெருமாள், அச்சரப்பாக்கம் கே.எஸ். செந்தில், இளங்கோ, தரணி, புருஷோத்தமன், சிவா, பிரசாத், ராம் பிரசாத், முரளி, பரத், சகோதரர் அண்ணன் கமலகண்ணன், சகோதரர் இப்ராஹிம் ராபுதூர் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத நம் அன்பு தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களின் தூய்மையான நேர்மையான அரசியலை முழுமையாக நம்பி இன்று தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கின்ற மாற்றுக் கட்சியின் தோழர்களே, உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி இருகரம் கூப்பி தலைவணங்கி தாவேக்காவிற்குள் வரவேற்கிறேன். தோழர்களே, நீங்கள் ஏதோ ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறியிருப்பதாக நான் கருதவில்லை. நீங்கள் தமிழகத்தின் மாபெரும் மாற்று சக்தியாக நோக்கி வந்திருக்கிறீர்கள். நமது தமிழக வெற்றிக் கழகம் என்பது மற்ற கட்சிகளைப் போல் வெறும் தேர்தல் காலத்துக்கான அரசியல் கணக்கு போடும் கட்சி அல்ல. இனி உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்களை கொண்டாடுவார்கள். இது வெறும் அரசியல் கட்சி அல்ல, இது குடும்பம். ஒரே ஒரு குடும்பம் நன்றாக வாழ பாடுபடும் கழகம் அல்ல. ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என்று பாடுபடும் கழகம்தான் தமிழக வெற்றிக் கழகம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் களத்தில் நின்று மக்களுக்காக உழைப்பவர்களுக்கான பாசக்கூட்டம். இங்கு கொள்ளைக்கும் கோட்பாடும் மக்களின் வாழ்வாதாரமே முக்கியம். நீங்கள் இதற்கு முன்னால் இருந்த இயக்கங்களில் பல ஆண்டு காலம் உழைத்திருக்கலாம். உங்கள் வேர்வை இரத்தத்தையும் சிந்திருக்கலாம். ஆனால் அங்க உங்களுக்கான அங்கீகாரம், நீங்கள் ஆசைப்பட்ட உண்மையான மக்கள் சேவையும் கிடைத்திருக்காது. அது இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இங்கு நம்முடன் இருக்கிறார்கள். உண்மையாகவே பெரிய சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப உறுதுணையாக அவருடைய கணவர் அண்ணன் குமாரவேல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் அது ஒரு பெரிய சந்தோஷம், பலம். 2 பேர் இருந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது ரொம்ப நன்றாக இருக்கும். அவர்கள் இந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்த ஒரு சகோதரி தான் திருமதி மரகதம் குமாரவேல் என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சகோதரர் ஆதவ அர்ஜுனா என்னெல்லாம் பேசணும்னு நாங்கள்லாம் நினைச்சோமோ சகோதரர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இன்னாண்ட சகோதரர் ரமேஷாக இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் கே.எஸ். அண்ணனா இருந்தாலும் சரி, எல்லாருமே எது உண்மையோ அதை மேடையில் பேசக்கூடியவர்கள் தான் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும். அவர்கள் சொன்னது போல நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை இங்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி செய்தால் நாங்கள் இந்த இடத்தில் உங்ககிட்ட நின்று பேச முடியாது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவர்
தளபதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு மாதம் காலையில் என்ன சாப்பிட்ணும், மதியானம் என்ன சாப்பிட்ணும், அதுதான் இரவு என்ன சாப்பிட்ணும், அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா இருந்தால் போதும்னு சொல்லி இருக்கிற காலத்தில் நான் முழுக்க முழுக்க ஒரு 100-150 வருஷத்துக்கு நான் பணத்தை சம்பாதிப்பேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு எல்லோரும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்து எங்களை வேட்பாளராக அறிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் டி நகர் தொகுதி மக்கள் எனக்காக ஓட்டு போடவில்லை, முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிறவர்கள் அனைவருக்கும் தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 234 தொகுதியிலையும் 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு எல்லா இடத்திலையும் டெபாசிட் வாங்கின ஒரே கட்சி தலைவர் தளபதி தான். தளபதியை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. உண்மையா சொல்றேன், எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்களாம் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மேடையில் இங்க ஒன்றியம் கிளை செயலாளர் இங்க எல்லாருமே நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, உண்மையாகவே சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக வரும் பஞ்சாயத்து தேர்தலில் 99% என்று சகோதரர் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அது உண்மைதான். இன்னும் ஒரு சதவீதம் சேர்த்து 100% இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு என்பது இனி நாம் எல்லோரும் ஒரு குடும்பம். ஆதரவு என்பது கிடையாது. நம்மளுடைய குடும்பத்தில் 100% நாம் பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். மேலும் எங்களுடைய நண்பர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம் எல்லோரும் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வந்திருக்கிறீங்க. 2 பேரும் இணைந்து தான் நாம் செயல்பட வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நீங்க நேத்து வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க, காலையில வந்தீங்கலாம் நாங்க சொல்ல மாட்டோம். எப்போ தலைவர் தளபதியை நம்பி நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு காலமும் உங்களை கைவிட மாட்டோம். உங்களுக்கு என்ன தேவைகளோ, மக்களுக்கு தொகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நாங்கள் இருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அடுத்த வினாடி உங்களுக்கு தேவையான மக்கள் பிரச்சனைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய நம்மளுடைய முதலமைச்சர் அப்படித்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தலைவர் தளபதி தான் நமக்கு நிரந்தரமான ஒரு முதலமைச்சர். யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான். வேற யாருக்குமே அப்படி சொல்லவே முடியாது. 5 வருஷத்துக்கு வரும் போவோம். ஆனா நம்ம தலைவர் மட்டும்தான் நிரந்தரமா ஒரு முதலமைச்சரா கண்டிப்பாக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய சகோதரி மரகதம் குமாரவேல் அவர்கள் உண்மையாகவே இங்க எந்த அளவுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்பாக இங்க ஒரு ஆய்வு கூட்டத்திற்கோ வரும்போது அப்போ மக்கள் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு இந்த சகோதரி நன்றாக எங்களை பார்த்து கொண்டார்கள், எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள், எங்களுக்கு ஒரு ரோடு இல்லை ஒரு போடணும் அப்படின்னு சொன்னா
அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு அன்பான சகோதரி மரகதம் குமாரவேல் என்று மக்கள் சொன்னார்கள். அப்போதே தெரியும், கண்டிப்பாக மரகதம் குமாரவேல் அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நீங்கள் மேடையில் என்ன இதுன்னு பார்க்காதீங்க. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பயங்கரமான பேச்சாளர் ரமேஷ்லாம் நீங்கள் 3 நிமிஷம் தான் விட்டீங்க. அவரை விட்டீங்க அப்படின்னு வச்சிங்க, அப்படியே வச்சு வெளுன்னு வெளுப்பார். அப்படியே எங்கள் ஆதவண்ணன் பார்த்து எங்கள் ஆதவண்ணன்லாம் நீங்கள் பார்த்தீங்க, சகோதரரை பார்த்தீங்கன்னு வச்சிங்க, பயங்கரமா இன்னும் இதோட ஆக்ரோஷமா பேசுவாரு. எங்க செங்கண்ண எல்லாருமே இன்னும் ஒண்ணு எல்லாரும் பேசி கடைசியா என்னைய பேச விடுறாங்க. நான் ஒண்ணு பெருசாலாம் அப்படி பேச மாட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பயத்திலேயே நான் வர வேண்டியதா இருக்குது. இவங்க இதெல்லாம் நம்ம பேசலாமான்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தா அவங்க எல்லாத்தையும் பேசியே முடிச்சிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமேல்ட்டு முன்னாடினா அது புரோட்டோகால்னுவாங்க. இனிமேல் விட்டு அந்த புரோட்டோகால் நான் தலைவர்கிட்ட அனுமதியை வாங்கி, எப்பா நான் முதல்ல பேசிடுறேன், அதுக்கப்புறமா இவங்க பேசட்டும். ஏதாவது ஒன்று நினைச்சு பேசினா அதை வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு நீங்க பேசிட்டு வந்து உக்காந்துடுறீங்க. எவ்வளவுதான் அவங்களும் கேட்பாங்க. நீங்க தான் எல்லாமே நல்லா பேசிட்டீங்க, சவால் விடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. அந்த சவால்லாம் கரெக்டான சவால்னா எப்பவுமே உங்களோடு நாங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரையும் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அதெல்லாம் எந்த ஒரு நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்லிட்டெல்லாம் இல்ல. தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். அதே போல் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை முழுமையாக நம்புங்கள், உங்களுடன் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலமும் நாங்க வந்து உங்களை இல்ல அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன், எங்களுடைய தோழர்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றது மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. 30-32 வருஷமா நீங்களாவது ஆட்சி மாறி மாறி வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பீங்க, டெண்டர் கொடுப்பீங்க எல்லான்னு. ஆனா இந்த 32 வருஷத்துல நாங்க எதுவுமே கொடுக்கலங்க. தலைவர் தளபதிக்காக மட்டும்தான், அந்த அன்பு அந்த முகத்துக்கோசம் தான் எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருந்தார்கள். இன்று வரை உண்மையாக சொல்றேன், ஒரு 30-35 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்களுடைய ஆளுங்க வந்து ஒரு டிரான்ஸ்பர் கேட்கல, ஒரு டெண்டர் கேட்கல. நான் எப்படின்னு இதுன்னு இல்லை, வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு அது போதும் எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் சகோதரி நீங்கள் மரகதம் குமாரவேல் அவர்களிடம் சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு செய்து தருவோம் என்று நான் இங்க திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் அவர்கள் சொன்னது போல சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு வந்து இந்த இடம் தாங்க இருக்கும், இதுலயே பாதி இடம் தாங்க இன்னைக்கும் அமைச்சர்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி இன்னைக்கு அமைச்சராக ஆகி இருக்கிறாரு. நீங்க உங்க கட்சியெல்லாம் நீங்க 40 வருஷமா 50 வருஷமா கிளை செயலாளராக தான் இருந்துக்கினே இருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காது. கிளை செயலாளர், நானும் கிளை செயலாளர்னு சொல்லி இருக்கலாம். எங்க கட்சியில அப்படி இல்லைங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தான் மாண்புமிகு முதல்வர், தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க வந்து என்னடா இது என்னைய பார்த்து அங்க பார்த்து பேசுறா, நீ இங்க பார்த்து பேசுறியாடெல்லாம் நினைச்சிடாதீங்க. உண்மையா சொல்றேங்க, மனசார சொல்றேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பு எப்பயுமே சரிங்க. எந்த ஒரு தப்பும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தலைவர் தளபதி தப்பு வரைக்கும் செய்யாதீங்க, மக்களுக்கு செய்யுங்க. ஏன்னா உச்சத்தை ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் வரலங்க, உச்சத்தை விட்டுட்டு தான் தலைவர் தளபதி அரசியலுக்கு வந்தார். அந்த அரசியல்ல நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்ய வேண்டியது எங்களுடைய எல்லாருடைய கடமை என்று சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் 24 24x7 எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம்,
எப்போனாலும் எங்களுடைய அலுவலகத்துக்கு வரலாம். மக்களுக்கு இது தேவை, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். செய்யக்கூடிய இடத்துல நம்ம இப்ப இருக்கிறோம், செஞ்சு கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களை பத்திலாம் நாங்க கவலையாய் நீங்க படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒன்று தான் நான் திரும்ப திரும்ப வேண்டுகோள் வைக்கிறது, எங்களுடைய ஆளுங்களை பத்திரமா உங்களோட நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். ஏன்னா பாலாஜி நினைக்கிறோம், என்னடா இது நீ பாட்டின்னு இட்டுன்னு ஒருத்தவங்களா தினந்தோறும் வாரம் வாரம் பார்த்தா 10,000 பேருன்றீங்க, 15,000 பேருன்றீங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் 20,000 பேர் இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான், தொண்டர்கள் தான். அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கு உண்டான அனைத்து சேவைகளும் நாங்கள் செய்வோம். ஆனால் இன்று நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எங்களுடன் எங்களுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கும் அந்த சேவைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு சங்கடம்லாம் வர வேண்டியதே கிடையாது. தெளிவா இருங்க, எந்த ஒரு இதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அண்ணனும் பயப்பட வேணாம், சகோதரியும் பயப்பட வேணாம், இங்க இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு